என் தங்கமே, உனக்கு துரோகம் செய்தவர்களினுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதனை மட்டும் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வரவில்லை. என் குழந்தையே, துரோகத்தை செய்தவர்களினுடைய நிலைமை உனக்கு திரும்ப வர வேண்டிய அவசியம் இப்பொழுது வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்று இந்த கருப்பனின் வார்த்தைகளை நீ கேட்காமல் போனால் அது நடந்தேவிடும். உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை உணராமல், உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். கருப்பன் இதையெல்லாமும் புரிந்து கொண்ட பிறகு உனக்கு சொல்லாமல் சென்று விட முடியுமா? கருப்பன் உன்னை தேடி வரும் இந்த பிரச்சனைகளை உனக்கு எடுத்துச் சொல்லாமல் இருந்து விட முடியுமா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி அத்தனையிலும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்தடுத்த உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரையிலும் உனக்கு நடப்பது எதுவென்றாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னை காத்திடுவது என் கடமை அல்லவா? என் குழந்தையே, நீயே என்னை வேண்டாம் என்று சொன்னாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி நடக்க மாட்டேன். ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். சரியென்றும் தவறென்றும் நான் உனக்கு வேண்டி எல்லாவற்றையும் பார்த்து பாராமலும் தந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நிலையானாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உடனிருந்து உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சாதே. எந்த ஒரு விஷயத்திற்குமே என் பிள்ளை நீ கலங்காதே. நான் வந்து தருகின்ற விஷயங்களில் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீ இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எதையுமே தொலைத்து விட்டு நிற்காதே. உன்னை தேடி இந்த கருப்பன் வருகின்ற இந்த நாட்கள் இனி உனக்கான ஒவ்வொரு நேர்மையையும் உனக்கு எடுத்துச் சொல்லும். ஒவ்வொரு புரிதலையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை உனக்கு கட்டாயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருப்பது இனி என்னவானாலும் சரி, அதிலிருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா நம்பிக்கைகளையும் உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, தெய்வம் என்ன சொல்ல நினைக்கிறது என்பதனை எல்லாமும் உனக்கு நான் முழுமையாக நேரிலேயே கொண்டு வந்து தருகின்றேன். துரோகத்தை செய்தவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என் பிள்ளைக்கும் அந்த பிரச்சனை திரும்ப வருவதற்கு காத்திருக்கிறது. அப்படியானால் அதை நான் சொல்லாமல் சென்றால் நீ என்னை என்ன நினைப்பாய்? கருப்பனுக்கு ஒரு விஷயம் தெரிந்தும் நம்மிடம் மறைத்து விட்டாரே. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பது அவருக்கு தெரிந்ததுதானே. அப்படியானால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சொல்லி இருக்கலாமே. ஏதாவது ஒரு வகையில் இந்த விஷயத்தை நமக்கு இவர் உணர்த்தி இருக்கலாமே என்று நீ யோசிப்பாய் அல்லவா? அதனால்தான் அப்பன் இன்றே இந்த நேரமே உனக்கு இதனை சொல்லிவிடுகின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். கருப்பன் நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நடத்திவிட ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கான நன்மைகளை நான் தேடிக்கொண்டு வந்து தரத்தான் செய்கின்றேன். உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. தெய்வம் சொல்லித்தரும் நிலைகளை நீ உனக்கே என்று எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள். தேவையென்று என்னவெல்லாமும் உன்னை தேடி வருகிறதோ அவை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலுக்கு ஆட்பட்டு இந்த கருப்பன் சொல்லித்தரும் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டால் வரக்கூடிய நாட்களில் எதிர்வரும் பிரச்சனைகளை நிச்சயமாக ஒன்றுமில்லாமல் நீ ஆக்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. உன்னால் முடியும். எதையுமே கடந்து வர உன்னால் முடியும். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு என்னவெல்லாமும் நடக்கிறதோ என்பதனை தெரிந்து கொண்டு இருந்திருந்தால்
இனி வரும் நாட்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். இந்த கருப்பன் உனக்கு என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்பதனை எல்லாமும் சரியாக எடுத்துச் சொல்ல வருவதற்கு என்ன காரணம் என்பதனையும் இனி வரும் நாட்கள் உனக்கே சொல்லிவிடும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இதையெல்லாமும் உனக்கு நடத்தி சொல்லிவிடும் என்பதனை மறக்காதே. நடக்கக்கூடிய காரியங்களினால் இந்த கருப்பன் யார் என்பதனை உனக்கு நிச்சயமாக நான் நிரூபித்து காட்டுவேன். இந்த கருப்பன் யார் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும். உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, துரோகம் செய்தவர்களை தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கிறாயா? துரோகம் செய்தவர்களை தெய்வம் அப்படியே விட்டுவிட்டது என்று நீ நினைக்கிறாயா? உண்மை அதுவல்ல. துரோகம் செய்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்ல வருகின்றேன். துரோகம் செய்தவர்களை எதுவும் செய்யவில்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் உனக்கு தெய்வம் அதை சொல்லிக் கொடுக்க வரும். ஒவ்வொரு நிலையிலும் நீ எப்படி இருக்கிறாய் என்பதனை புரிந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் நடத்த வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் இந்த நாட்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. துரோகத்தின் வழி என்னவென்று உன்னிடம் கேட்டால்தானே நல்லபடியாக நீ சொல்வாய். என் குழந்தைக்கு மட்டுமே தெரிந்திட்ட விஷயம். ஏனென்றால் என் பிள்ளை அனுபவித்தது எத்தனை என்பதனை நான் அறிந்திருக்கிறேன். என் குழந்தை புரிந்து கொண்டது எத்தனை என்பதனை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். நீ அறியாதது என்னவென்பதனையும் நான் புரிந்து வைத்திருக்கிறேன். தெரிந்தது என்ன, தெரியாதது என்ன, அறிந்தது என்ன, அறியாதது என்ன, இதையெல்லாமும் தெரிந்து புரிந்துதான் நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தருகிறேன். உன் கைகளில் நான் பொக்கிஷத்தை கொடுத்தால் அதை குப்பை என்று நினைத்து எரிந்து விடுகின்றாய். குப்பையை கொடுத்தால் பொக்கிஷம் என்று பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கிறாய். இது உன்னுடைய குணம் மட்டுமல்ல என் பிள்ளை, நீ நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறாய். எல்லோரையும் எளிதாக நம்பி விடுகின்றாய். எல்லோரும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று சரியாக உணர்த்துவார்கள். நான் யார் என்பதனை அவர்கள் உனக்கு நல்லபடியாக புரிய வைப்பார்கள். எல்லோரையும் நம்பி ஏமாந்து விடுகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உன்னை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தும் சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு புரிதலையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு தெளிவையும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பனுக்கு வேண்டியது எல்லாம் இதுதான். ஒரு துரோகம் நடந்தால் அதை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மேலும் மேலும் உனக்கு இவர்கள் துரோகத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கி கொடுக்கக்கூடாது. மேலும் மேலும் ஒரு கஷ்டத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கி கொடுக்கக்கூடாது. என் பிள்ளையே, துரோகத்தை செய்தவர்களினுடைய மனநிலைமையை நீ கொஞ்சம் சிந்தித்து பார். ஒருவரின் வாழ்க்கையை அழிக்கிறோம், உடனிருந்து கொண்டே அவர்களுக்கு குழிபறிக்கிறோம். இதுவெல்லாமும் முன்கூட்டியே யோசிக்காமலா அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள்? இதுவெல்லாமும் முன்கூட்டியே என்னவென்று சிந்திக்காமலா அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள்? இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து இந்த துரோகத்தை என்னவென்று உணர்ந்து இதற்கு தகுந்தாற் போல நீயும் உன் மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அடுத்தவர்களை கெடுப்பதில் முறையாக இருக்கிறது என்றால், அடுத்தவர்களை அழிப்பதில் அது சரியாக இருக்கிறது என்றால், இவர்களுக்கு நீ இரக்கப்படுவதனால் என்ன பலன் இருக்கிறது? இவர்களுக்கு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஒருபோதும் உன்னிடம் சொல்ல வரவில்லை.
அவர்கள் செய்ததையே அவர்களுக்கு நாம் திருந்த செய்தோமானால் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அதனால் அவர்களை நீ விட்டு ஒதுங்கி நிற்பதோ அவர்கள் செய்த தவறை மன்னிப்பதும் தான் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிக பெரிய பாடம். இவர்களினுடைய எண்ணங்கள் போல உன் வாழ்க்கையில் நடந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நல்லதொரு முடிவை நீ கொடுக்க வேண்டும் என்றால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இதையெல்லாமும் விட்டுவிட்டு இவர்கள் செய்ததையெல்லாம் மன்னித்தும் விட்டு இவர்களோடே நீ பழகி கொண்டிருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு திரும்பிவிடும். தெரிந்தே ஒரு தவறை நாம் செய்யும் பொழுது, அதாவது மன்னித்து விடுவதும் அமைதியாக கடந்து செல்வதும் மீண்டும் அவர்களோடு சேர்வதற்கானது அல்ல, அத்தோடு அவர்களினுடைய உறவை நீ முறித்து கொள்வதற்கானது. ஆனால் நீ மீண்டும் மீண்டும் அவர்களோடு தான் பழகுவேன் என்று பழகி கொண்டிருந்தால் அது உன்னுடைய வாழ்க்கையின் உச்சகட்ட வேதனையாகும். துரோகத்தை தலையில் வாரி தட்டுகிறாய் என்றல்லவா அர்த்தமாகிவிடும். என் குழந்தையே, இங்கு நான் சில பிள்ளைகளை பார்க்கிறேன். மனதிற்குள் ஒருவரை நினைக்கிறார்கள், ஆனால் இன்னொருவரோடு வாழ்க்கை நடத்துகிறார்கள். மனதில் இருப்பவர் கொடுக்கின்ற கஷ்டத்திற்காக தன்னோடு உண்மையான அன்பை வெளிப்படுத்தி வாழ்கின்றவர்களை காயப்படுத்துகிறார்கள். இதுவெல்லாமும் எத்தனை பெரிய துரோகம் தெரியுமா? இந்த துரோகத்தை செய்தவனுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் மன்னிப்பு என்பது கிடையாது. அவன் அதே துரோகத்தால் தான் வீழ்ந்து போவான் என்பது உண்மை. யாரை நம்பி தன்னோடு இருப்பவர்களை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களாலேயே அவமானப்பட்டு நிற்பார்கள். அவர்களால் தான் இவர்களுக்கு ஒரு கஷ்டம் நிச்சயமாக வரும். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டும் ஒவ்வொரு எண்ணங்களையும் என்னவென்றும் தெரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக வேண்டும். உனக்கு நடப்பது என்னவென்று நீ முதலில் உணர வேண்டும். துரோகமல்லவா இது? என்ன விளையாட்டு காரியமா? நம்பிய ஒருவர் நமக்கு கொடுக்கின்ற துரோகத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். உன்னுடைய முன்னிலையில் நின்று நான் உனக்காக கொடுக்கும் எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வழிநடத்தும், வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலகட்டத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுக்குமோ, அந்த நேரத்தில் நான் சொல்வது போல உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்திவிடும் பக்குவமும் உனக்குள் வந்துவிடும். துரோகத்தை செய்தவர்களுக்கு சரியான பாடத்தை உன்னால் மட்டுமே கற்றுக் கொடுக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையினால் நீ வாழ்ந்து காட்டினால் போதும். இனிமேல் அவர்கள் எந்த இடத்திலும் தலை நிமிர முடியாதபடிக்கு தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உண்மையான அன்பிற்கு எப்பொழுதும் மதிப்பு கிடையாது. போலியான அன்பு இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் முன் நிற்கிறது. போலியான அன்பை நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையான அன்பு உன்னை விட்டு தானாகவே விலகி போகும். அது மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை இனி உன் கைக்கு திரும்ப வராத நிலைக்கு அது சென்றுவிடும். வாழ்க்கை கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திருந்திவிட்டோமானால் அடுத்தது உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நாட்களை ஒரு நொடி கூட வீணாக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும். அப்பொழுதும் கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டு நடக்கும் நாட்களையும் கிடைக்கும் ஒவ்வொரு மணி துளிகளையும் வீணாக்கி கொண்டிருப்போமானால் நிச்சயமாக அத்தோடு அவர்கள் பிறந்ததற்கான பலனே இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் அர்த்தம். தன்னுடைய சந்தோஷம், தன்னுடைய சுயநலம், இது ஒன்றுதான் இன்றிருக்கின்ற பிள்ளைகளின் முக்கிய வேலையாக இருக்கிறது. அடுத்தவர்கள் காயப்பட வேண்டும், அடுத்தவர்கள் வேதனைப்பட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. அதில்தான் அவர்கள் சந்தோஷத்தையே உணர்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் ஒவ்வொரு நிலையிலும் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால்
நிச்சயமாக இதனை நாம் உணர வேண்டும். இதையெல்லாமும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ சந்தித்த ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்பொழுதும் உன்னோடு பயணிக்க இந்த கருப்பன் இருக்கிறேன். உன்னை தேடி வரும் தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நன்மைகளை உருவாக்கிட நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என் பிள்ளை தன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கையோடு இருக்க பழகிவிடு. இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் இந்த நேரம் இனி எல்லா உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக நான் மதிப்போடு வாழ தயாராகிவிடு. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாமும் இனி வரும் நாட்கள் உனக்கு கட்டாயமாக சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக நடத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை அந்த நேரத்தில் அதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு எந்த தீமைகளும் நடக்காதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சொல்லிவிடும். அடுத்தடுத்த நேரங்களை என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களை எல்லாமும் நீ விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் வந்து கொடுக்கும் எல்லாமும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரம் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை தொடரும்படி உனக்கு நடத்தி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. துரோகத்தின் உச்சத்தை பார்த்த என் பிள்ளைக்கு இனி நடப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியம் அல்ல. மற்றவர்களை எல்லாமும் உன்னால் எளிதாக சமாளித்து விட முடியும் என்பதனை மறந்து விடாதே. அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளும் நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் நன்மைகளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்து. எல்லோரையும் நம்புவதை நிறுத்திவிட்டு குறிப்பாக துரோகத்தை செய்தவர்களை விட்டுவிட்டு இனி எப்பொழுதும் உனக்கான ஒரு வாழ்க்கையை நீ வாழ பழகு. உனக்கான ஒரு நன்மையை நீ உணர பழகு. உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் தெய்வத்தின் அன்பை பெற்றுவிட பழகு. அது போதும். கருப்பன் சொன்னது போல துரோகத்தின் பின்னால் சென்று அவர்களின் பின்னால் மீண்டும் பழகிக்கொண்டு நீ எதையுமே இழக்காது. உனக்கு நல்லது நடக்க நான் துணை இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்ல சொல்ல இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் எல்லா நன்மைகளையும் நீ பெற்றிடுவாய் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் இருப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் இனி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளிலும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு நிச்சயமாக எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும். எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி நடக்கும். அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இரு. நீயும் உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டே இரு. அடுத்தது நடக்கப் போவது இனி வரும் காலங்களில் உனக்கு நிச்சயமான ஒரு நன்மதிப்பை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். துரோகத்தின் பின்னால் சென்றால்
அந்த துரோகம் உன்னை முழுமையாக அழிக்கும். நிச்சயமாக ஒருபோதும் இவர்கள் திருந்திவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.